அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்தில் கொண்டு வருகிறேன். கர்த்தர் என்னை மறந்து விட்டார், அவருடைய நினைவில் நான் இல்லை. அப்படி ஒரு எண்ணம் ஒருவேளை உங்களுக்கு இருக்குதுன்னா, இன்னைக்கு சொல்ல போற வார்த்தை உங்களுக்கு, ஒருவேளை என்ன மறந்துட்டாரா, அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? இல்லவே இல்லை. வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் 1:19 அதுல கடைசி பகுதி. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அன்னாளுக்கு குழந்தை இல்லை பாருங்க. அவர் கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தான்னு வசனம் சொல்லுது. சில நேரம் நன்மை கடந்து போய் தாமதமாகுதுன்னா பெருசா ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போறாரு. அப்ப நம்ம மன கிளேசமுள்ள ஸ்திரீயாய் இருதயத்தை அப்படியே ஆண்டோடைய பிரச்சனத்துல அப்படியே அழுகுறாங்க, சொல்றாங்க, வேதனையை சொல்றாங்க. நீ நம்ம பிரச்சனை என்னன்னா, நிறைய வேதனை இருக்கு, ஆனா எங்க போய் சொல்றோம், யார்கிட்ட போய் சொல்றோம், அது ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம போய் அந்த பிரதர்கிட்ட சொல்லிடலாம், அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லிடலாம், இந்த பிரேயர் காலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம், இந்த ப்ராஃபெட்டை போய் சொல்லிடலாம். எப்படி இருக்கிறோம் பாருங்க. அப்படி இருக்கக்கூடாது. சில நேரம் அவங்க ஆலோசனை எல்லாம் நல்லதுதான், ஆனா என்ன நான் சொல்றேன்னா, தேவ பிரசன்னத்துல நம்முடைய இதயத்தை வெளிப்படுத்த பழகிறப்ப தேவ நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தையை டைரக்டா பிடிச்சு கொள்ளலாம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். என் பிரசன்னத்துல அமர்ந்திருப்பான். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அவங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுவார், அந்த பாஸ்டர்கிட்ட தான் அவர் பேசுவார் ஆண்டவர், அந்த ப்ராஃபிட் அப்படியே டைரக்டா வாங்கி நம்ம கொடுக்கும், இப்படி நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, கரெக்டு தான், என் ஊழியக்காரன் மூலமா அவன்கிட்ட பேசுவேன், ஆனா நான் டைரக்டா அவன்கிட்ட பேசுவேன். அப்படி நான் சொல்றேன், கர்த்தருடைய பிரசரத்துல உங்க இருதயத்தை ஊற்றி விடுங்க. அதே நேரத்துல நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தர் என்ன மறந்துட்டார்னு சொல்ற உங்களுக்கு இன்னைக்கு நான் பதில் சொல்றேன், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அன்னாளை நினைத்தருளின கர்த்தர் அடைபட்டிருந்த கற்பம் திறந்தது. அவர் அன்னாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அன்னாளை கடாட்சித்தார். பின்னும் அன்னாளுக்கு அநேக பிள்ளைகள் பிறந்தது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், எதெல்லாம் தடையா இருந்ததோ இன்னைக்கு ஆண்டவர் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். தடைகள் நீங்கியது இயேசுவின் நாமத்தினாலே. அன்னாளை நினைத்தருளின கர்த்தர் உங்களை நினைத்தருளி இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வீர்கள். உங்க வாழ்க்கையில இனி துக்கத்திற்கு இடமில்லை. அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை, இனி நீங்க துக்கமுகமா இருக்க மாட்டீங்க. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி போட்டால் நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார்.